மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அண்மை செய்தியை பார்க்கிறோம். வரும் 27ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினருடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். இது குறித்த முழு விவரம். வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் திமுக 2017 முதல் தொடர்ச்சியாக தேர்தல் சந்தித்து வரும் நிலையில் 2021 சட்டமன்ற தேர்தலில் தலா 6 தொகுதிகளில் இந்திய கம்யூனிஸ்ட் போட்டியிட்டது. இதில் 2 தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்று 4 தொகுதிகளில் தோல்வியடைந்தது. இந்நிலையில் வருகின்ற 27ஆம் தேதி 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக ஒவ்வொரு கட்சிகளையும் இன்று முதல் அழைப்பு விட்டு பேசி வரும் நிலையில் முதற்கட்டமாக இந்திய கம்யூனிஸ்டை 27ஆம் தேதி இந்திய திமுக அழைத்திருக்கிறது. இந்த திமுக அழைக்கக்கூடிய முக்கியமான அந்த இதில் கடந்த தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, விசிக என தலா 6 தொகுதியில் போட்டியிட்ட அனைத்து கட்சிகளுக்குமே தற்போது அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்ற அடிப்படையில் அவர்களுடைய விருப்பமான தொகுதி பட்டியலை முதலில் கொடுப்பார்கள். அந்த அடிப்படையிலே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தலைமையிடம் பேசி நாங்கள் முடிவை சொல்கிறோம் என்று அனுப்புவார்கள். இது கிட்டத்தட்ட 2 அல்லது 3 முறை இந்த பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடைபெறும். அதன் அடிப்படையிலே முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்காக அழைப்பு விடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த காங்கிரஸ் தவிர மீது இருக்கக்கூடிய கட்சிகளை எளிதாக பெரிய அளவிற்கு ஒரு வாக்குவாதமோ பெரிய அளவிற்கு ஒரு முரண்பாடோ இருக்காது. எனவே அவர்களெல்லாம் சீக்கிரமாக தொகுதி பங்கீட்டில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக சிறிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் காங்கிரசுக்கு முடிந்த பிறகு ஒரு கட்சி என்ற அடிப்படையில், ஒரு தொகுதி என்ற அடிப்படையில் சில கட்சிகள் போட்டியிடுகின்றன. அவர்களையும் அழைத்து பேச்சுவார்த்தை நிறைவு செய்து எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட வருகின்ற மாத இறுதிக்குள்ளவே தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தை முழுமையடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான முன்னோட்ட பணிகளை தான் திமுக தற்போது செய்து கொண்டிருக்கிறது. வருகின்ற 27ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது பேச்சுவார்த்தைக்காக. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.